ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் 104வது ரெசிபியான ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு எப்படி செய்வதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கிற இந்த பெசரட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெசரட்டு செய்கிறதுக்காக நாம் இன்றைக்கி 3 ஆளாக்கு அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்துக்கிறீங்களோ மிச்ச இன்க்ரீடியன்ஸையும் அதே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. 3 ஆளாக்கு பச்சைப்பயிருக்கு 3/4 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதோட 3 பச்சை மிளகாயும் 3 பீஸ் இஞ்சியும் எடுத்துருக்கோம். பச்சை பயிரையும் அரிசியையும் நம்ம 4 மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி ஊற வைக்கும்போது நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்தே ஊற வச்சிட போகிறோம். முதல்ல நம்ம ஊற வச்ச அரிசி பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு மாதிரி இந்த மாதிரி நமக்கு மாவு கிடச்சப்புறம் நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம்க்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இங்கே நம்ம ஒரு 5 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணோன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசையோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக அந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வார்ப்பு தோசை கல் காஞ்ச உடனே நம்ம இதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம பெசரட்டுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுற்றி சிறிதளவு எண்ணெயை விட்டுக்கலாம். இதோட நம்ம நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரங்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தோசையை திருப்பி போட்டுற போகிறோம். அதாவது நம்ம சுவையான சூப்பரான பெசரட்டை திருப்பி போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், செவந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சுவையான சூப்பரான பெசரட் ரெடி. இப்போது இதே மாதிரியே நம்ம தேவையான அளவு தோசைகளை சுட்டு வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கு ஃபினிஷிங் டச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அதே மாதிரியே இன்னொரு பெசரட்டையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அதே மாதிரியே எண்ணெய் சேர்த்து அப்புறமா அது மேலே நம்ம மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. அப்புறமா அதை சுற்றி எண்ணெயை ஊற்றணும். அவ்வளோதான். அதே மாதிரியே ஓரங்களெல்லாம் ப்ரௌன் கலரில் வந்தப்புறம் நம்முடைய சுவையான சூப்பரான பெசரட்டு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவந்திருக்குதுன்னு. இது கொஞ்சம் கூட கல்லிலே ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம பெசரட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெசரட்லாம் தட்டில் வச்சிடலாம். இதில் நம்ம முன்னாடி வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த மாதிரி வெங்காயத்தோட அந்த கார சட்னி அப்புறமா தக்காளி சட்னியோட டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் அந்த பச்சை பயிரோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் மறக்காமல் இதை செய்து பாருங்கள். தக்காளி சட்னி எப்படி செய்யுது நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து செய்து கொள்ளுங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை தக்காளி சட்னியோடு செஞ்சு சாப்பிடுங்க.
வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.